அது இந்த இண்டஸ்ட்ரி மேலே பாசமோ இல்லை அம்மா அந்த இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கிறதுனால இந்த 100th இயர் செஞ்சுரி திருப்பி இன்னொரு வாட்டி வராது. அந்த செஞ்சுரி பெரிய கொண்டாடணும். அதே நம்ம சென்னையில் கொண்டாட்டி இருக்கிறோம். நாங்கள் ஒரு சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த ஒரு சிஎம்மாக நான் இருக்கிறேன். டெஃபினட்டாக இது பெருசாக அவுட்புட் வரணும்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்காக நிறைய டைம் ஸ்பேர் பண்ணிட்டு எங்களுக்கெல்லாம் சப்போர்ட், பிளெஸ்ஸிங்ஸ், சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல நாள்னு சொல்கிறது எதுக்காகனா அதோட ஸ்டார்ட் பண்ணேன் நான். எதுக்கன்னா இன்னைக்கு இங்கே இருக்கிறத எல்லாருன்னு இன்னைக்கு காத்தால அம்மா இன்டர்வியூ கொடுத்து கூப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாம் அங்கே போயிட்டோம். நிஜமாக எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இங்கே ஃபங்க்ஷன் பண்ணுறோம்மா, உங்கள் சப்போர்ட் வேணும்மா, நீங்கள் இது பண்ண என்ன செலவாகுது. இது வரைக்கும் இந்த ஈவெண்ட் நியர்லி 30 crores செலவு பண்ணிட்டு நாங்கள் இந்த இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு முன்னாடி இருக்கிறத இங்கே இருக்கிறத பெரியவங்க எல்லாம் இந்த இடமெல்லாம் கொடுத்துட்டு இந்த பில்டிங் எல்லாம் இந்த அளவுக்கு வர்றதுக்கு அவங்க எல்லாம் பண்ண விதத்தில் தான் நாங்கள் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வருஷமாயிட்டு நாங்கள் இதில் எல்லாம் பண்ணிட்டு இந்த ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு அம்மா ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு 10 crore rupees ஓன்லி 1 செக் எனக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது நாங்கள் எல்லாரும் பார்த்து ஃபீல் ஆகிட்டோம். ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆச்சுன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த மாதிரி ஃபீலிங் இருக்குமோ இன்றைக்கி அந்த செக்கு கொடுத்துட்டு நீங்கள் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லும் போதும் அம்மா மூஞ்சில் அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இருந்தது. திருப்பி 21ஆம் தேதி நாங்கள் சந்திக்கிறேன். டெஃபினட்டாக நீங்கள் நல்லா பண்ணுங்க, உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு என்ன வேணுமோ கேளுங்கன்னு அம்மா கேட்டாச்சு. அம்மா நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் வந்தாச்சு. நீங்கள் அதுக்கு மேலே பெரிய பரிசு எங்களுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கு இன்னொரு வாட்டி இங்கே இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்பட்ட எல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு பின்னாடி நான் இருக்கிறேன், நான் செய்வேன், கோ ஹெட்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இது நிறைய பேர் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிட்டு இந்த ஈவெண்ட் சக்ஸஸ் ஆகணும். நம்ம இந்த தமிழ்நாட்டில் நடக்குது, இந்த தமிழ் சாப்டர் எங்கேயோ இருக்கணும்னு ஃபீல் ஆகிட்டு நல்லா அவங்க கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சில பேருக்கு இன்னும் இந்த ஈவெண்ட் பற்றி புரியல. டெஃபினட்டாக சொல்கிறேங்க சார், நாளைக்கு அவங்க எல்லாம் பாதிக்கப்பட போகிறாங்க. இந்த ஈவெண்ட்டில் இல்லாமல் நான் போயிட்டேனே சொல்லிட்டு பாதிக்கப்பட போகிறாங்க. டெஃபினட்டாக நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் எல்லோரும் இதில் கலந்துக்கணும், சூப்பர் சக்ஸஸ் பண்ணணும். நீங்கள் இதில் இல்லாத போனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் இல்லாத போன மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு நீங்கள் தயவு செய்து எதுக்கன்னா இது கலாம தள்ளி அவங்க ஆசீர்வாதம் இருந்தாதா, அந்த தள்ளி ஆசீர்வாதம் இருந்தாதா நீங்கள் இந்த கலாம பர்ஃபார்மும் இதில் இந்த சினி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நிற்க முடியும். அந்த அம்மாவுக்கு 100வது வருஷம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லாம் இதில் கலந்துக்கணும். அதுக்கு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். தயவுசெய்து வேறு எதுவுமே நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். கம் எவரிபடி, we will do very good job, we will success. Thank you very much. ஃபங்க்ஷன் அம்மா கையோடு தான் நான் நடந்துட்டு இருக்குது. 22nd மார்னிங் கன்னடா சாப்டர், 22nd ஈவினிங் தெலுங்கு சாப்டர், 23rd மார்னிங் மலையாளம் சாப்டர், 23rd ஈவினிங் கிராண்ட் டின்னர் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. நார்த்துலேருந்து நிறைய பேர் ஆர்டிஸ்ட் வராங்க சார். அப்படியே நம்ம 100 years கேக் கட்டிங். இப்படியே அக்னே நாகேஸ்வரராவ் சார் அவர் பர்த்டே 20th, மது சார் பர்த்டே 23rd. It is a luckiest event on that 23rd day dinner. 24th is the grand finale. President of India, 4 state CM, Governor of Tamil Nadu, இவங்க எல்லாரோட சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன் நடந்தது. இட் இஸ் த ஷெட்யூல் ஆஃப் தி ஃபங்க்ஷன். சார், இட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் தட் ஸ்டேட் ப்ராப்ளம், பட் எவ்ரிபடி இஸ் கம்மிங் ஹியர். யூ ஆர் கோயிங் டு see the, it is a another good event in Telugu version also. அது யார் சொல்லல சார், ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னாங்க. அது அவர் பர்சனல், மோகனபாபு தான் சொன்னாங்க. இட் இஸ் ஹிஸ் பர்சனல். எந்த அசோசியேஷனும் இதில் கலந்துக்கூடாது இதுன்னு சொல்லலை.
எல்லாரும் வராங்க. பெரிய ஈவெண்ட் 4 hours ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சார் அங்கே சார் 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 1 minute சார் 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 1 minute சார் தெலங்கானாக்காக அவர் சொல்லவே இல்லை சார். அவர் ஸ்கின் சேவ் பண்ணிக்கிறதுக்காக சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அவங்களை கேளுங்க, நீங்கள் தெலங்கானாக்காக சொல்லியாச்சான்னு அவங்களை கேளுங்க. அவங்க தெலங்கானாக்காக சொல்லிட்டு இருந்தால் அங்கே இருக்க மாட்டார் அவர். அவங்க ஸ்கின் சேவ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க படம் ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்கு தவிர எந்த விதமான இஷ்யூ இல்லை சார். சார் இது நான் விரும்பி சொல்றது என்னன்னா எங்கள் ஃபங்க்ஷன் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறோம்.